வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 2015ஆம் ஆண்டளவில் இலங்கையை வறுமையற்ற நாடாக மாற்றுவதற்கு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் திட்டம். இலங்கையின் வனஜீவராசிகள் வலயத்திற்குள் 5879 காட்டு யானைகள் காணப்படுகின்றமை கணக்கெடுப்பின் மூலம் தெரியவந்துள்ளது. ரோஷன் சாணக்குவின் மரணத்திற்கான உண்மை காரணத்தை ஆராய்ந்து உண்மை நிலையை சுட்டிக்காட்டுமாறு இலங்கை கத்தோலிக்க ஆயர்களின் சம்மேளனம் வேண்டுகோள். சீமெந்தை பலவந்தமாக சுங்கத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளவில்லை என கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். 2015ஆம் ஆண்டளவில் நாட்டின் தனிநபர் வருமானத்தை 5000 அமெரிக்க டாலர்களாக மாற்றி மனைப்பொருளியல் பிரிவொன்றை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதனூடாக இலங்கையை வறுமையற்ற நாடொன்றுக்கு மாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பொருளாதார அமைச்சு சுட்டிக்காட்டியது. 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று கலந்துரையாடினார். பொருளாதார அமைச்சின் செயலாளர் பி ஜெயசுந்தர 2016ஆம் ஆண்டு வரையிலான அனைத்து பொருளாதார திட்டங்களையும் இதன்போது தெளிவுபடுத்தினார். நாட்டின் மொத்த பொருளாதார அபிவிருத்தி மனைப்பொருளியல் வரையில் பகிர்ந்து செல்லும் வகையில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் திவிநெகும, கமநெகும, புறநெகும போன்ற பிரதேச அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் 9 பிரதேச அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்காக பாடசாலை மாணவர்களுக்கு பல்வேறு மொழிகளை கற்பிப்பது முக்கியமானது எனவும் இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் 20 மாவட்டங்கள் உள்ளடங்கும் வகையில் 2011ஆம் ஆண்டுக்காக 65,889.8 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. 13,101 கிராம செயலாளர் பிரிவுகள் உள்ளடங்கும் வகையில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டில் அந்த மாவட்டங்களில் நீண்ட காலமாக காணப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக பூர்த்தி செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளுக்கும் சட்டங்களை இலகுவாக்கி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏனைய தடவைகளை போன்று அல்லாது பிரதேச செயலகங்கள் ஊடாக அனைத்து நிதியையும் செலவு செய்வதற்கான அதிகாரத்தை வழங்கியுள்ளோம். ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල ඔස්සේ සියලුම මුදල් වියදම් කිරීමට බලය දුන්නා. இதேவேளை முதலீட்டுக்காக காணிகளை விற்காமல் இருப்பதற்கு கொள்கை ரீதியாக அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். එකම ඉඩමක්වත් කුණු කොල්ලට කොළඹ විකුණන්නේ නැහැ. ஒரு இடத்தை எனும் கொழும்பில் விற்கவில்லை. ஒரு ஏக்கர் 13.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்கப்பட்டுள்ளது. 13 ஏக்கருக்கு 170 மில்லியன் கொடுத்தார்கள். அரச கொள்கையாக இந்த விடயத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதில்லை என முடிவொன்று எடுக்கப்பட்டது. வரிமுறைமைக்கு இடமளியுங்கள், அதனால் அரசாங்கத்திற்கு நஷ்டம். இது ஒரு முதலீடு. நாட்டிற்கு தேவையான பணம் திரைசேரைக்கு கிடைத்த போது அபிவிருத்தியை முன்னெடுத்திருக்கலாம். தற்போது இடத்தினை விற்பதில்லை என தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம். பெருமளவிலான பணத்தை ஒரே அடியாக பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இதன் மூலம் இல்லாமற் போனது. இலங்கையின் வனஜீவராசிகள் வலயத்திற்குள் 5879 காட்டு யானைகள் காணப்படுவதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த காட்டு யானைகளுள் தந்தத்துடன் கூடிய 122 யானைகள் காணப்படுவதாக கமநல சேவைகள் மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் SM சந்திரசேன குறிப்பிடுகின்றார். நாட்டின் அனைத்து பகுதிகளும் உள்ளடங்கும் வகையில் கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடக்கம் 14ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் யானைகளை கணக்கெடுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கணக்கெடுப்பின் மூலம் நாட்டின் மகாவலி வலயத்தில் அதிகளவிலான யானைகள் வசிக்கின்றமை தெரிய வந்துள்ளது. இந்த வலயத்தில் 1751 யானைகள் வாழ்கின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1107 யானை குட்டிகள் காணப்படுவதாக கணக்கெடுப்பின் ஊடாக பதிவாகியுள்ளது. நமக்கு 100% யானைகளை கணக்கெடுக்க முடியாது. இந்த நடவடிக்கைகளை அதிகபட்ச அளவிலேயே நாம் மேற்கொண்டுள்ளோம் என நான் தெளிவாக கூறுகின்றேன். இந்த கணக்கெடுப்பின் ஊடாக தந்தமுடைய யானைகளையும் குட்டி யானைகளையும் விற்பனை செய்யும் நடவடிக்கையை நாம் மேற்கொள்ளவில்லை. மக்களுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கு இடமளிக்கப்படவில்லை. எனினும் தலதா மாளிகை மற்றும் தெவினூர போன்ற எமது கலாசார உரிமைகள் பாதுகாக்கப்படும் பகுதிகளுக்கு யானை ஒன்றை வழங்க எண்ணியுள்ளோம்.
அமெரிக்காவின் சர்க்கஸ் குழுவின் பிரதிநிதிகள் இந்த யானைகள் கணக்கெடுப்பிற்கு வருகை தந்துள்ளனரா என ஊடகவியலாளர் ஒருவர் இதன்போது கேள்வி எழுப்பினார். அந்த நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் வருகை தந்திருந்தார். எமது வேலை திட்டத்திற்காக அவர் வருகை தந்திருக்கவில்லை. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் தேசன என்ற ஒருவர் பைகளை வழங்குவதற்கு எமக்கு உதவிகளை வழங்கினார். பேராசிரியர் சங்கியா பிள்ளை என்பவர் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் ஆவார். மேலும் பேராசிரியர் விஜயமோகன் என்ற ஒருவரும் இருந்தார். திறந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் பத்மலால், பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலாநிதி புஷ்பா விஜயகோன் ஆகியோரும் இந்த யானை கணக்கெடுப்பில் இணைந்து கொண்டனர். எமக்கு உதவிகளை மேற்கொண்டனர். அவர்களுடன் எந்தவித தொடர்புகளும் எமக்கு இல்லை. எமக்கு இவற்றை இலவசமாகவே வழங்கினார்கள். இல்லை இல்லை, அவ்வாறு எதுவும் செய்யவில்லை. நாம் இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களை மேற்கொள்ளவில்லை. அவசரகால சட்ட விதிமுறைகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளை இலங்கை அரசாங்கம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அல்லது அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற நாளாந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பதில் பேச்சாளர் மார்க் டோனர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். Well, as you know, the United States did welcome President Rajapaksa. இலங்கையில் அவசரகால சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அறிவித்தமையை அமெரிக்கா ஏற்கனவே வரவேற்றிருந்தது. எனினும் எவ்வாறு அவசரகால சட்ட விதிமுறைகள் நீக்கப்படுகின்றன என்பது குறித்து தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருகின்றோம். அத்துடன் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான ஒரு நடவடிக்கையாகவே இதனை நாம் கருதுகின்றோம். யுத்தம் நிறைவடைந்த போது கைது செய்யப்பட்ட 11,000க்கும் மேற்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளில் 8,000க்கும் அதிகமானவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டதை வரவேற்கிறோம். அத்துடன் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறும் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். So we would just urge the government of Sri Lanka to charge or release those prisoners who are still held in custody, and I think we're still looking at the legislation going forward and studying its implications. கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலய ஊழியர்களின் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது உயிரிழந்த ரோஷன் சாணக்கவின் மரணத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து உண்மையான நிலையை சுட்டிக்காட்டுமாறு இலங்கை கத்தோலிக்க ஆயர்களின் சம்மேளனம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சாணக்கவின் குடும்பத்தவர்கள் இந்த மரணம் தொடர்பான உண்மை தகவல்களை அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளதாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்களின் சம்மேளனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கத்தோலிக்க ஆயர்களின் சம்மேளனத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை மற்றும் பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய நோபர்ட் எம் அந்திராதி ஆகியோரின் கையொப்பத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இடம்பெற்ற இலங்கை கத்தோலிக்க சம்மேளனத்தின் கூட்டத்தொடரில் ரோமேஷ் சாணக்கவின் மரணம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நியாயமாகவும் நேர்மையாகவும் பூரண விசாரணை நடத்தி இந்த மரணத்திற்கான காரணத்தை கண்டறிந்து உண்மை நிலவரத்தை வெளியிட வேண்டும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர்களின் சம்மேளனம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அவ்வாறான விசாரணைகளின் ஊடாக நியாயம் நிலைநாட்டப்படும் என சம்மேளனத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன்சேகா சிகிச்சைகளுக்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு இன்றும் அழைத்து வரப்பட்டார். தோட்பட்டையில் ஏற்பட்டுள்ள உபாதை காரணமாக உடற்கூற்று சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக சரத் போன்சேகா இன்று காலை வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டார். வீதிகளை புனரமைப்பதாக அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் வழங்கப்பட்ட நிதியில் 160% திருடப்பட்டுள்ளன. வீதியொன்றின் 1 கிலோமீட்டர் தூரம் வரையான பகுதியை புனரமைப்பதற்கு 30 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனால் 115 மில்லியன் ரூபாய் தேவை என அரசாங்கம் கூறுகிறது. மக்களின் நலன்புரி நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி இவ்வாறு திருடப்படுகிறது. மக்கள் இவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும்.